வாழ்க வளமுடன். கெட்ட வார்த்தைகளை அடிக்கடி கேட்க வேண்டிய சூழல் ஏற்படுதா? கெட்ட வார்த்தைகளை ஒரு நபர் உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலையிலே இல்லை ஆதங்கத்திலே சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருந்ததுன்னா நம்ம கட்டாயமாக அதை மாற்றிக்கொள்ள தாங்க வேண்டும். உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா நாம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு திரும்ப திரும்ப நினைத்து வருத்தப்படக்கூடாதுங்க. எல்லோருமே பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகள் தானாக பேசுறது இல்லைங்க, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தாங்க பேசுகிறாங்க. அப்படி அவங்க நீ ஒரு நெகட்டிவாக நீ லைஃப்பில் நல்லா வரமாட்டேன், நீ சோம்பேறியாக இருக்க அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா மேலே நான் லைஃப்பில் நல்லா வந்துடுவேன், நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அந்த கெட்ட வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் பாசிட்டிவான வேர்ட்ஸை போட்டு 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 நமக்கு பயிற்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளையில் அந்த கெட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கும் போதெல்லாம் நல்ல வார்த்தைகள் சேர்ந்து வரும் பொழுது இந்த கெட்டவை அனைத்தும் மங்கி போய்விடுங்க. நல்லது மட்டுமே நமக்குள்ளாக போகும். நாமும் சிறப்பாக வாழ முடியும். முயற்சிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.